ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மாவோட எண்ணுலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி அப்படின்றதால ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. கொளுத்துற வெயிலில் எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் கூலிங்காக செஞ்சுதாமா அப்படின்னு கேட்டால், இருக்கிற வேலையில் இரிட்டேட் பண்ணாமல் அந்த பக்கம் லெமன் இருக்குது, அதை வச்சு நீங்களே ஏதாச்சும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது வேற பத்தாம செஞ்சுட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்படின்னு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வர மாதிரி டைலாக் வேற விடுறாங்க. வேறு என்ன பண்ணுறது, பெத்த தாயாச்சே அப்படின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சோம். இப்போ நன்னாரி சர்பத் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்கிறேன். தண்ணி, லெமன், ஜீனி, நன்னாரி சர்பத் எசன்ஸ் கூலிங்காக இருக்கும். அப்புறம் பாதாம் பிசின். ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லெமனும் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நன்னாரி சர்பத்து அப்புறம் பாதாம் பிசினை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு இனிப்போ ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிலெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு கிளைமேட் வந்துருச்சு. இன்றைக்கி பிரதோஷம், எங்கள் பாட்டி விரதம் அப்படிங்கிறதால அவங்களுக்கும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு போனோம். இந்த கேப்பில் எங்கள் அம்மா எங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் வெங்காயம் அப்புறம் துவையல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதால நோ நான்வெஜ். மகாவீர் ஜெயந்தி அப்படின்னா என்னன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அரசர் ஒருத்தர், அவர் கோட்டைக்குள்ளேயே இருந்து மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு தடவை வெளியே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால அவர் ஆடம்பரமாக ஒரு குதிரை வண்டியில் வெளியே போனார். போய் மக்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டார். அதை பார்த்துட்டு நான் இனிமேல் ராஜ இதில் கோட்டையில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியவே இருந்து ஜெயினிசத்தை கண்டுபிடிச்சாரு. ஏதாச்சும் தகவல் தப்பாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து எழாமல் இருப்பது தான் தவறு. நன்றி.